Good morning, students. In previous class, we have finished this choose the correct answer. In the finish 77 page number full finish panto. Now take page number 78. Page number 78 edutukonga. In there is one story. Okay, the king and the angel. King and the angel. The king wanted to build a new palace. சரியா? இப்போ இதோட ஸ்டோரி என்னென்னா த கிங் அந்த கிங்கும் ஏஞ்சலோட ஸ்டோரி இது. கிங் வாண்டட் டு பில்ட் அ நியூ இந்த கிங் வந்துட்டு அவர் யோசிக்கிறார் ஒரு நியூ பேலஸை நம்ம கட்டணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ வாண்ட் அ பிக் பேலஸ் வித் வுடன் பில்லர்ஸ், ஃபைண்ட் த பிக்கஸ்ட் ட்ரீ அண்ட் கட் இட். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பெரிய பேலஸ் கட்டணும், அதில் வுடன் பில்லராக தான் நான் கட்டணும், வுடன் பில்லராக நான் கட்டணும், அதனால் எனக்கு ஒரு பெரிய ட்ரீ ஒன்று கட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி கிங்கை கேட்குறார். அப்போ அவன் என்ன சொல்கிறாரு, எஸ் மை லார்ட். சர்வன்ட் என்ன சொல்கிறாங்க, எஸ் மை லார்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு தே ஃபவுண்ட் அ பிக் நீம் ட்ரீ டு கட். பெரிய ஒரு நீம் ட்ரீ, வேப்ப மரம்னு சொல்கிறாங்களோ அந்த மரத்தை பார்க்குறாங்க, பெரிய மரத்தை அங்கே பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கட் த ட்ரீ ஃபார் த கிங். இந்த மரம் கிங்குக்காங்க நம்ம இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்க கொஞ்சம் பேர் அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஓ ப்ளீஸ் டோன்ட் ஹார்ம் த ட்ரீ, இதை கட் பண்ணாதீங்க. இட் இஸ் த ஓல்டஸ்ட் ட்ரீ இன் த டவுன். இந்த டவுன்லேயே இதுதான் ரொம்ப பழைய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் த ஃபாலிங் சிக். இது எங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இந்த மரம் தான் எங்களை ரொம்ப சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. இட் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் ஃபாலிங் சிக். நம்ம எந்த நோய் வந்தாலுமே என்ன ஆகும், இதுலேருந்து தான் எங்களுக்கு குணப்படுத்துறது இருக்குது, அதனால் இந்த மரத்தை நீங்கள் வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூ வில் நாட் லெட் யூ கட் த ட்ரீ, வி வில் நாட், நாங்கள் உங்களை கட் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டவுனில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இட் இஸ் த கிங்ஸ் ஆர்டர். இவங்க என்ன சொல்கிறாங்க, இது கிங்கோட ஆர்டரு, ராஜாவோட ஆர்டர் இது, அதனால் நாங்கள் கட் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு தே வென்ட் டு த கிங் அண்ட் டோல்ட் அபவுட் த ட்ரீ அண்ட் த பீப்புள். அப்போ அவங்க கட் பண்ண போனாங்களே, அவங்க கிங்கு கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி அவங்க இந்த ட்ரீயை என்ன பண்ண மாட்டாங்க, கட் பண்ண விட மாட்டாங்க. தே வென்ட் டு த கிங் அண்ட் டோல்ட் அபவுட் த ட்ரீ அண்ட் த பீப்புள். அந்த பீப்புளை பற்றியும் அந்த ட்ரீயை பற்றியும் போய் ராஜாக்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க. அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் கம் வித் யூ டு கட் த ட்ரீ, நான் உங்கள் கூட வரேன், அந்த மரத்தை நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்தது என்ன நடக்குன்னா, தட் நைட் த ஏஞ்சல் கேம் இந்த கிங்ஸ் ட்ரீம். அந்த நைட் ராஜாவோட கனவுல என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரீம் வருது, அதில் ஏஞ்சல் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மை லார்ட், ஐ ஆம் த ஏஞ்சல் ஆஃப் த ட்ரீ, த ட்ரீயோட ஏஞ்சல் நான் தான். ஐ ஆம் ஹோம் டு மெனி பேர்ட்ஸ், என்னோட மரம் நிறைய பேர்ட்ஸ்க்கெல்லாம் வீடாக இருக்குது. தேர் ஆர் மெனி ஸ்மால் ட்ரீஸ் நியர் மீ, அதே மாதிரி என்னோடய பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன ட்ரீங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் தேர் ஆர் மெனி ஸ்மால் ட்ரீஸ் நியர் மீ, என்னோட பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன ட்ரீங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆல்சோ மெனி கம் அண்ட் ரெஸ்ட் இன் மை ஷேட், என்னோட நிழலில் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே தான் உட்காருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் டூ நாட் கட் மீ, அதனால் என்னையே நீங்கள் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கிங்கோட ட்ரீமில் யார் வரா, ஏஞ்சல் இந்த இதை சொல்கிறாங்க. அப்போது கிங் என்ன சொல்கிறாருன்னா, யோர் வுட் இஸ் வெரி குட், ஐ ஹாவ் டு கட் யூ. என்னோட வுட்டு எப்படி இருக்குது, ரொம்ப நல்ல வுட்டாக இருக்குது, அதனால் அதை நான் கட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கிங்கு. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, வை டூ யூ சே ஸோ, இதை ஏன் நீ அவங்கக்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஓகே, தென் கட் மீ வென் இட் ரெயின்ஸ், கட் மீ இன் த 3 parts. என்ன சொல்கிறாங்க, சரி என்னையை நீங்கள் கட் பண்ணுங்கள், மழை அடிக்கும் போது நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதை 3 பார்ட்டாக நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மை லீவ்ஸ், ஃபஸ்ட்டு என்னோட லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள். அப்புறம் தென் மை பிரான்ச்சஸ், அப்புறம் என்னது என்னோட பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள். அடுத்தது என்னோட ட்ரங்க்கை நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஏஞ்சல் கூட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, ஏன் இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஏஞ்சல் சொல்லுது, சரி ஓகே
அந்த இதை வந்து கட் பண்ண சொல்லிடலாம். ஆனால் மழை வர டைமில் தான் கட் பண்ணணும். அதுவும் வந்து 3 பார்ட்டாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னது லீவ்ஸை கட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து பிரான்ச்சஸ், அப்புறம் தான் என்னது அந்த ட்ரங்கை கட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் இஃப் யூ கட் மீ ஒன்லி ஒன் டைம் then I may crush the birds and small tree. If I fall in the 3 parts then some of them will live. அதான் சொல்லுது. இப்போ நீங்கள் வந்துட்டு இஃப் யூ கட் மீ ஒன்லி ஒன் டைம், இது வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் என்னை கட் பண்ணீங்க அப்படின்னா தென் ஐ மே க்ரஷ், அது வந்து கசங்கி போயிடும். ஒரு மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த பேர்ட்ஸு அந்த ஸ்மால் ட்ரீ இஃப் ஐ ஃபால் இன் 3s, இப்போ அந்த மாதிரி நான் 3 இது மேலேயும் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு யாரையுமே காப்பாற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் பேர் உயிர் இருக்கணும். அதனால தான் இந்த 3 பார்ட்ஸாக நான் கட் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த கிங் woke up, he felt bad for the tree. அப்போது இவன் என்ன பண்ணுறாரு, கிங் வந்துட்டு எந்திரிச்சிட்டு அந்த ட்ரீ he felt bad for the tree, அந்த ட்ரீ வேண்டியனா ரொம்ப இது பண்ணுறாரு. இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அந்த ட்ரீ நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போது டோன்ட் கட் த ட்ரீ. அப்போ அந்த கிங்க்கு வந்து இதெல்லாம் ஏஞ்சல் வந்து பேசும்போது அவருக்கு ஒரு உணர்வாயிடுச்சு. சரி எதுக்கு நம்ம அந்த ட்ரீயெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படின்ட்டு டோன்ட் கட் த ட்ரீ, அந்த அவங்க சர்வன்ட்டை சொல்கிறாங்க டோன்ட் கட் த ட்ரீ, வி ஷுட் சேவ் ஆல் த ட்ரீஸ். நம்ம வந்துட்டு எல்லாவோட மரத்தையும் என்ன பண்ணணும், நம்ம சேவ் பண்ணணும். அதனால் அதை நீங்கள் கட் பண்ண வேண்டாம். ஐ வில் பில்ட் மை பேலஸ் வித் அ ராக். அதனால் என்ன பண்ணுறேன், என்னோடய பேலஸை வந்து நான் ராக்லேயே கல்லை வச்சு நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு வந்து உட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ட்ரீயும் நம்ம என்ன பண்ணுவோம், வி வாண்ட் டு சேவ். எல்லாருமே எல்லாம் பண்ணுறாங்க, வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சிட்றாங்க. இப்போ அந்த மாதிரி ட்ரீ இருந்தால் மட்டும்தான் அது என்ன சொல்லுது, அந்த பேர்டுக்கு, அப்புறம் கொஞ்சம் பேர் நிழலாம் அங்கே இப்போ ஷேடுக்கு அவங்களுக்கு வேணும், அப்புறம் பக்கத்தில் எல்லாம் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே பாதுகாத்துக்கொள்ளணும்ல. அதனால ஏன் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அது ஏஞ்சல் சொன்னோன்னே கிங்குக்கு என்னாச்சு, உணர்த்திட்டாரு. சரி எதுக்கு நம்ம அந்த ட்ரீயெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணணும், இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன, ஆனால் அவருக்கு என்ன ஆசை, உட்டன் பில்லர் வச்சு தான் நம்ம கட்டணும் அப்படின்னு அவரோட ஆசை. ஆனால் இதெல்லாம் இப்படி சூழ்நிலையெல்லாம் பார்த்தனால என்ன ஆச்சு, சரி நான் வந்துட்டு ராக்ஸ்லேயே கல்லுங்களையெல்லாம் வச்சு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், ட்ரீஸை எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணணும். சும்மா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம அழிச்சிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாருங்கள் 80, பேஜ் நம்பர் 80. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இப்போ இது பேலஸா இல்லை ஹவுஸ், அது வந்து பேலஸ். ஸோ put the tick mark near the palace. Next, see the picture and you want to write it. Circle பண்ணிக்கோங்க. People ஆ angel, அது angel. இப்போ angel டிக் பண்ணிக்கோங்க. Next, fill in the blanks. The king wants to build a palace with, எதை வச்சு அவர் கட்டணும்னு நினைச்சாரு, wooden. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ wooden. Next, the tree angels, the ட்ரீயோட ஏஞ்சல் கேம் இந்த கிங்ஸோட இதில் வந்துச்சு, ட்ரீமில். ஓகே, கிங்ஸோட ட்ரீமில் அந்த கிங் வாண்ட் டு பில்ட் அ பேலஸ் வித் வுட்டில் தான் பண்ணும், WOOD, வுட், அது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த ட்ரீ ஏஞ்சல்ஸ் கேம் இன் த கிங்ஸ் ட்ரீம், DREAM, ட்ரீம். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட் அஸ் மேக் அ பிரிண்ட் வித் பிரிண்ட், அந்த லீஃப் வந்து பிரிண்ட் பண்ணு. எப்படின்னா, ஆஸ்க் சில்ட்ரன் பிரிங் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ், நிறைய லீவ்ஸ் இருக்குல்ல, அதை பெயிண்ட் ஒன் சைட் ஆஃப் த லீஃப். அந்த லீஃபை ஒன்று பறிச்சுட்டு அதில் ஒரு சைட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ வாண்ட் டு கலர், பெயிண்ட் ஒன் சைட் ஆஃப் த லீஃப் வித் எனி கலர் யூ லைக். உனக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் என்ன பண்ணுங்கள், லீஃப்க்கு பின்னாடி கலர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் த கலர்ட் சைட் ஆன் த டெக்ஸ்ட் புக். இப்போ இந்த இடம் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல நீங்கள் பின்னாடி பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா அந்த லீஃபில், அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவோம், யூ வாண்ட் டு ப்ரெஸ் இட். இது வந்து நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா அந்த பின்னாடி இருக்க அச்சு வந்து என்ன பண்ணுவோம், அந்த புக்கில் இருக்கும். இப்போ நவ் டேக் த லீஃப் அவுட். அப்போது அந்த அச்சு வந்தோடனே இலையை எடுத்துருங்க. இப்போ ப்ளோ த ட்ரை அண்ட் கலர். அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, அப்படியே சைடு எல்லாம் நீட்டாக வர்றதுக்கு அதுக்கு கலர் கொடுத்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. பின்னாடி கலர் பண்ணிவிட்டு அதில் ப்ரெஸ் பண்ணுறீங்க, லீஃபில் ஒரு லீஃப் எடுத்து அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறீங்க, கலர் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் வந்து என்ன பண்ணணும், அமுத்திடணும், ப்ரெஸ் பண்ணணும். அமுத்துனீங்கன்னா அந்த அச்சு அப்படியே இருக்கும்.
அந்த சில கலர்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் கலர் இட். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பிக் பிக்சர். இப்போ இங்கே பிக்சர் பார்த்து யூ வாண்ட் see the picture and you want to answer. ஓகே இங்கே when does he get up, இது வந்து எப்போ எந்திரிக்குவா. இப்போ நீங்களாம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? யூ வாண்ட் டு ரைட் யுவர் டைம் தேர். he gets up at 5 o'clock அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் 5 o'clock அப்படின்னு. அப்போது நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வாண்ட் டு ரைட் தேர். இப்போ இந்த பாயை மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம், அதனால் உங்களுக்கு நீங்கள் எழுதணும். இங்கே சிஆர் இப்போ எந்திரிக்கிறாரில்ல, தூங்குகிற டைம் வந்து அங்கே தனியாக இருக்குது. இங்கே எந்திரிக்கிறார் இல்லையா, கெட் அப் என்ன டைம் அது 5. அப்போது ஹீ கெட்ஸ் அப் அட் 5 o'clock. அவன் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்? 5 o'clock. அந்த வாட்சில் அப்படியே அங்கே டைம் அங்கே தெரியுது பாருங்கள், அதை பார்த்துட்டு யூ வாண்ட் டு ரைட் ஹியர். ஓகே தென் வென் டஸ் ஹீ கோ டு த பெட், பெட்டுக்கு எப்போ போகிறான்? 9 o'clock. சரி நெக்ஸ்ட் வென் டஸ் ஹீ செலிப்ரேட் இஸ் பர்த்டே, அவனோட பர்த்டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறான்? இங்கே கொடுத்துருக்கு March 7th ஃப்ரைடே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வென் டஸ் ஹிஸ் சம்மர் ஹாலிடேஸ் பீன், அவனோட சம்மர் ஹாலிடேஸ் எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா January 29th. ஓகே இப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் நான் இது பண்ணுறேன். வென் டஸ் ஹீ கெட் அப்னா ஹீ கெட்ஸ் அப் அட் 5 o'clock. நெக்ஸ்ட்டு வென் டஸ் ஹீ கோ டு பெட், அப்போ he goes to bed at 9 o'clock. He goes to bed at 9 o'clock. When does he celebrate birthday? On March 7th. இங்கே இருக்கு இல்லையா, அங்கே டேட்டோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவனோட பர்த்டே வந்து March 7th. ஓகே நெக்ஸ்ட்டு when does அப்படிங்க இப்படி எழுதணும், he celebrates his birthday on March 7th அப்படின்னு. நெக்ஸ்ட் when does his summer holiday begins, சம்மர் ஹாலிடேஸ் எப்போ பீன் ஆகுது? May 3rd. ஆனால் இங்கே வந்துட்டு ஜான்வரின்னு போட்டிருக்காங்க. யூ வாண்ட் டு ரைட் ஹிஸ் சம்மர் ஹாலிடேஸ் பிகின்ஸ் ஃப்ரம் May 3rd. ஓகே நெக்ஸ்ட்டு வென் டஸ் ஹிஸ் ஸ்கூல் ரீஓப்பன்ஸ், எப்போ ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆகும்? ஆன் June 15. சரி எப்போ இப்போ நார்மலாக நமக்கு ஓப்பன் ஆகுதுன்னு அந்த இதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஹிஸ் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன்ஸ் ஆன் June 5th போட்டுக்கலாம், இல்லாட்டி 15 கூட போட்டுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வென் டூ வி செலிப்ரேட் த இண்டிபெண்டன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்? August 15. வி செலிப்ரேட் த இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் 15th August. ஓகே நெக்ஸ்ட் வென் டஸ் ஹிஸ் விசிட்ஸ் லைப்ரரி, வென் டஸ் ஹீ விசிட் லைப்ரரி அப்படின்னா ஹீ விசிட்ஸ் த லைப்ரரி ஆன் January 29th. இந்த January 29th வந்து அவன் லைப்ரரியில் போய் புக் படிக்கிறான் அன்னைக்கு. ஓகே யூ வாண்ட் டு ரைட் லைக் தட். ஹி விசிட்ஸ் த லைப்ரரி ஆன் January 29th. அங்கே இருக்கும், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் யூ வாண்ட் டு ரைட் தட். ஓகே சில்ட்ரன், த நெக்ஸ்ட் ஐ கேன் டூ. லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் இட். இப்போ இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துக்கோங்க. டர்ட்டில், கோகோனட் லீஃப், கோகோனட் ஃபைபர். இங்கே ஃபஸ்ட்டு டர்ட்டில்னு எழுதிக்கோங்க. ஹியர் யூ வாண்ட் டு ரைட் டர்ட்டில், TURTLE டர்ட்டில். ஹியர் கோகோனட், COCONUT கோகோனட். இது லீவ்ஸ், LEAVES லீவ்ஸ். இது பத்திர மாதிரி ஸ்மாலாக எழுதிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் இஸ் கோகோனட் ஃபைபர், COCONUT FIBER ஃபைபர். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த வேர்ட் வித் CE. அந்த CEல ஃபினிஷ் ஆகுது இல்லையா, அந்த லெட்டர் நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். சிமெண்ட், யூ வாண்ட் டு சர்க்கிள் தட். ஐஸ், CE இருக்குல்ல அது. நெக்ஸ்ட் நைஸ், NICE. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சர்க்கிள் த வேர்ட் வித் CIல ஃபினிஷ் ஆகுறது இல்லை ஸ்டார்ட் ஆகுறது அந்த லெட்டரை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். சிட்டி, சிவில், ஸ்பைசி, IC இருக்குது, CI தான், அப்போ ஸ்பைசி வராது. பென்சில், PNCI, அப்போ CI வருதுல்ல பென்சில். ஓகே நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த வேர்ட் வித் CYல ஃபினிஷ் ஆகுறது ஸ்டார்டிங் லெட்டர் நீங்கள் அது. சைக்கிள், மர்சி, ஃபேன்சி. ஓகே நெக்ஸ்ட் வந்து ரிசைட் த போயம் வண்டர்ஃபுல் ட்ரீ. அந்த வண்டர்ஃபுல் ட்ரீ பற்றி நம்ம இது பார்த்தோம்ல, அதுதான் அந்த
அந்த ரைம்ஸை நீங்கள் படிச்சுக்கணும் அந்த வேர்ட்ஸ்லாம். ஓகே, you want to write like this. Okay, see next one, listen and circle the word that you teachers say twice. இப்போ இந்த வேர்ட் வாசிப்பேன், அதில் 2 times எது நான் சொல்லணும் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், you want to circle that. Okay, Kavi and I visit the palace. It is very big. It has big wooden doors. The pillars are big and round. Okay, next, we could not hug the pillar. இங்க ஒரு pillar இருக்கு, அதையும் நீங்க சர்க்கிள் பண்ணிக்கோங்க. Fully soon it will dark outside, so we go home. Okay, நான் சொன்னதை நீங்க என்ன பண்ணுவீங்க, you want to circle it. Okay, the next one, listen to the teacher and answer. How will you ask me for a pen? என்கிட்ட இப்போ பென் இருக்கு, அதை நீங்க எப்படி கேட்பீங்க? இங்கே அவனுக்கு ஆன்சர் சொல்லியாச்சு, எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. இங்கே நீங்கள் எது பண்ணணும், do you have a pen? You want to write like that, do you have a pen? நீங்கள் அப்படி தான் கேட்கணும். இப்போ ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க, எஸ் ஐ ஹேவ்னு. ஆனால் கொஷின் நீங்கள் எப்படி கேட்கணும், do you have a pen? Next, look at the picture and fill with me, him, her or us. She danced with her. My dad went to market without me. Our teacher helps us. Gauri always mistake him laughing. சரிங்களா? இப்போ மீ, ஷீ டான்ஸ் வித் மீ, அவள் வந்து என் கூட விளையாடுறா, மீ மீ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், மை டேட் வென்ட் டு மார்க்கெட் வித்தவுட் ஹர், இவ இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா போயிட்டார். அப்போ ஹெச்இஆர், ஹர். ஆர் டீச்சர் ஹெல்ப்ஸ் அஸ், அவங்க டீச்சர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அஸ். கௌரி ஆல்வேஸ் மேக்ஸ் ஹிம் லாஃப், இங்கே ஷீன் வந்தனால ஹர், இங்கே ஹீ இருக்கனால ஹிம். She danced with me. Okay, இங்கே என்ன எழுதணும், she danced with me, me. My dad went to market without her, அவ கூட. அப்போ her, HER, her. Our teacher helps us. Gauri always makes him laugh. சரியா? Next, write the correct word. Can you help it with homework? அப்படின்னா வரும் her. Okay, can you help her with homework? அவளுக்கு அந்த ஹோம்ஒர்க்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு, லில்லி லைக்ஸ் டு ப்ளே கேரம் வித், யார் கூட விளையாடுறதுக்கு, ஹிம். ஓகே, அதை நீங்கள் எழுதணும். அவங்க லில்லி லைக்ஸ் டு ப்ளே கேரம் வித் ஹிம், அவ கூட விளையாடுறதுக்கு அவனுக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அபி சா டேஷ் அட் த பஸ் ஸ்டாப். ஷீயா ஹர்ரா, அபி சா ஹர், ஷீ வராது, ஏன்னா அவனோட நேம் அங்கே கொடுத்துருக்கனால யூ வாண்ட் டு ரைட் ஹர். அபி சா ஹர் அட் த பஸ் ஸ்டாப், அவளை அங்கே பார்த்தான். யார், அந்த யார் அதுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. மில்க் கிவ்ஸ் டேஷ் எனர்ஜி, வியா அஸ்ஸா, மில்க் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. செல்வி பாட் டேஷ் டெலிஷியஸ் ஃபுட், ஐயா மியா, செல்வி பாட் யாருக்கு, உனக்கு. அப்போ மீ, செல்வி பாட் மீ டெலிஷியஸ் ஃபுட். ஓகே, தென் இப்போ நம்ம நேம்ஸ் த ட்ரீஸோட நேமை பார்த்தோம். நெக்ஸ்ட் வண்டர்ஃபுல் ட்ரீஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரி ஒன்று, அந்த கோகனட் க்ரோ, அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நேம் ஆக்ஷன் ரிலேட்டட் டு த ட்ரீஸ், அந்த ட்ரீஸுக்கு ரிலேட்டடாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சே அண்ட் ரீட் வேர்ட் வித் சிஇ, சிஎல், சிஒய், அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், யூஸ் த ஸ்ட்ரக்சர் டு யூ ஹாவ்
எஸ் ஐ ஹேவ் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம்ல அது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை அண்ட் யூஸ் மீ, ஹிம், ஹர் அண்ட் அஸ் இதை பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு த கிங் அண்ட் த ஏஞ்சல் பற்றி ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு ஆஸ்க் த ஆன்சர் கொஷின் வித் வென். ஓகே, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கிளாஸ் ஒர்க் இது பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த புக் எக்ஸசைஸ் எல்லாம் ஃபுல்லாக யூ வாண்ட் டு ஃபினிஷ். Okay children, thank you.